நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம்ண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு, சூப்பரா டிஃப்ரெண்ட் அட்டம் நல்லா இருந்துச்சு. இந்த படம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துச்சு. பசங்க ஹீரோஸ் நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. ஒரு சின்ன மெசேஜ் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். படம் நல்லாவே எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. கவின் வந்து ஒவ்வொரு சோனரும் ஒவ்வொரு மூவி ஒவ்வொரு சோன். ஸோ அதே மாதிரி இதுவும் வேற ஒரு சோன்ல சூப்பராகவே அவர் ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. ஆண்ட்ரியா மேடம் வட சென்னையில விட இதுல செம்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த போல்டான ஒரு கேரக்டர், பவர்ஃபுல் கேரக்டரா இருந்துச்சு. எனக்கு த்ரோட் எல்லாமே பிடிச்சிருக்குது. இப்ப இருக்க வேர்ல்டுல எல்லாருமே ஒவ்வொரு தப்பு பண்ணிட்டு தானே இருக்கும். ஆனாலும் அவங்கவுங்களுக்குள்ள ஒவ்வொரு சின்ன கேரக்டர், ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். அவங்களும் அதே மாதிரி காமிச்சிருக்காங்க. த்ரோட் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார்லி கேரக்டர், சாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம். அதெல்லாம் எப்பயும் போல ஜிவி செம்மையா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம்ண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. த்ரில்லர் ஜானர் தான். ட்ரைலர்ல எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி தான். கவின் அண்ணாக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம், புதுசாக இருக்குது, சட்டிலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி சாரோட மியூசிக் வந்து கொஞ்சம் படத்துக்கு நல்லா இருக்குது. படத்துக்கு என்ன தேவையோ அதை தான் கொண்டுட்டு போயிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து வெற்றிமாறன் சாரோட கைட்லைன்ஸ் அப்படின்றனால வந்துட்டு நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஆனால் சட்டிலாக இருக்குது. நம்ம சின்ன வயசுலலாம் அவரோட சரவணன் ஆச்சு சீரியல்லாம் கொஞ்சம் மாதிரி பக்கத்துட்டு பையன் மாதிரி ஆக்டிங் போல அப்படிதான் வந்து படத்துல ஏதோ நடிச்சிருக்காரு. ரொம்ப ஓவரா எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் நான் அப்படியே கதைக்கு என்ன தேவையோ அவர் கொண்டுட்டு போயிருக்காரு. நல்லா இருக்கு. அவங்களோட இந்த படம் ப்ரொடியூசர் போல. ஸோ ப்ரொடியூசரா அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும், அந்த படத்துக்கு என்ன தேவையோ வந்து கரெக்டா இன்வால்மெண்டோட பண்ணியிருக்காங்க. புரியல. அது ட்ரைலர் பார்க்கும் போதே மணி ஐஸ்டோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்குது. அது படத்துக்கு என்ன இதுவோ அதே மாதிரி தான். அதுதான் மாஸ்க் இதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ சோஷியல் மெசேஜோட இதுதான் நல்லா இருக்கு, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். 2025 நல்லா படம் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். அது மாதிரி இல்லை, லைட்டாக தான் உங்களுக்கு அந்த மாதிரி கான்செப்ட் வரும். பட் படம் ஒரு என்டர்டெய்னிங்காக போகுது படம் ஃபுல்லாக. கவின் ஆண்ட்ரியா நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல ட்விஸ்ட் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. நல்லா இருக்கு படம். ஆமா ஆமா கண்டிப்பா இருக்கும். நல்லா இருக்கு படம். ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியா வந்து பார்க்கலாம். ஒரு சின்ன மெசேஜ் நல்லா இருக்கு. மியூசிக்லாம் ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல தான் உங்களுக்கு கதை உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ நல்லா இருக்கு படம். ஃபேமிலியாவே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு டிஃப்ரெண்டான படம். எப்பவுமே யூஸ்வலா இப்பெல்லாம் வர படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த படம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருந்தது. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. வேற மாதிரி ஒரு படம். ஒரு காமன் மேனுக்கா நினைச்சா என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது தான் நல்லா இருந்ததுண்ணா. அது டிஃப்ரெண்டா இருக்கு. இது நம்ம மணி ஹெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் நிறைய விஷயங்கள். ஆனா அது காமன் மேன் செய்யறான். அவனோட தேவைக்காக காமன் மேன் பாதிக்கப்பட்ட அவன் இறங்கி ஒரு விஷயம் செஞ்சா அது எவ்வளவு தூரத்துக்கு அஃபெக்ட் பண்ணும், இம்பாக்ட் கொடுக்கும்ன்றது தான். செகண்ட் ஹாஃப் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஒரு சில விஷயம்லாம் ப்ரெடிக்டபிளா இருக்காது. அடுத்து என்ன நடக்கும்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துட்டே இருப்பாங்க. நல்லா இருந்தது. சூப்பரா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கவினை விட எல்லாருமே இந்த கவின்றது இந்த ஹீரோவா அப்படி பாக்குறோம். பட் அதை தாண்டி படத்துல வர மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. நெகட்டிவ் ஷேல் அவங்க கடைசியில அவங்களுக்கு நடக்கிறத பார்ப்ப அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு கொடூரமான வில்லத்தனம் தான். நல்லா இருந்தது. பார்க்கலாம். ஓகேவா பார்க்கலாம். ரொம்ப வல்கர்லாம் ரொம்ப இருக்காது. பட் டார்க் காமெடியெல்லாம் இருக்கும் கண்டிப்பா. நல்லா தான் இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. ஜிவியோட வேற ஒரு கைண்ட் ஆஃப் சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. இல்லை படம் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. சரி எங்க ஆக்டர்ஸ் வராங்க, வரட்டும். தமிழ்ச்சிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. கவின் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் லேக் இல்லை. இந்த மாதிரி யங் ஹீரோஸை நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அஜித் விஜய் பின்னாடி அலையாம இந்த மாதிரி ஹீரோஸை சப்போர்ட் பண்ணணும். டோட்டல் படம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா ஜென்செட் ஹீரோஸோட கவின் ஒரு புது என்ட்ரி. பார்க்கலாம் கண்டிப்பா. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரி கரெக்டா டெலிவரி பண்ணிருக்கோம். எய்ஸ் த்ரில்லர் தான். அவங்க சொன்ன மாதிரி எய்ஸ் த்ரில்லர் தான். கரெக்டா அங்க மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் ஆமா நெகட்டிவ் ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இல்ல அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லா மூமெண்ட்ஸுமே இருக்கும். மூமெண்ட்ஸா எதுலாம் வச்சிருந்தாங்களோ அது எல்லாருமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. லாஸ்ட் 20 minutes சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. கவின் ஆண்ட்ரியா எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க.
அவங்க அவங்க என்ன ட்ரெய்லரை காமிச்சாங்களோ அதை நம்ம தான் வந்தோம், அது ப்ராப்பரா டெலிவரி பண்ணிட்டாங்க. இது புதுசா ஒரு அட்டெம்ப்ட் தான், நல்லா ப்ராப்பரா டெலிவரி பண்ணிருக்காங்க, எங்கேயும் லாக் ஆகாம. இல்ல த்ரில்லர் மூவி சூப்பரா இருந்துச்சு. என்ன மாதிரி ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி பார்த்து வச்சிருக்காங்க ஏன்னா புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. ரொட்டீன் ஸ்கிரீன் பிளே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். கவின் எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆண்ட்ரியோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. படத்துல வேற என்ன ஸ்பெஷல் இருக்கு? கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. மியூசிக் பாட்டு அதெல்லாம் மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. சட்டிலா எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏதாவது லேக் இருக்கா? லேக்லாம் எதுவும் இல்லை. எது நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம். பார்க்கலாம், ஃபேமிலியை பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சூப்பரா டிஃப்ரெண்ட் அட்டம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இவர் கவின் அவர் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காரு. எப்போதும் போல சூப்பரா செமையா இருந்துச்சு. மணி இது ஹேஸ்ட் போற மாதிரி எடுத்துட்டாங்களே ஏதாவது டிஃபரெண்டா காமிச்சாங்க. டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ட்விஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஆண்ட்ரியாவோட நெகட்டிவ் ரோல் அது எப்படி? அதுவும் டிஃப்ரெண்டா சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. ஃபேமிலியா பார்க்க முடியுமா படத்தை? கண்டிப்பா எல்லாமே எல்லா போர்ஷன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸ்க்கும் செட் ஆகும். மியூசிக் அது எப்படி? மியூசிக் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து பார்க்கலாம் தியேட்டர் தான். நல்லா இருக்கு சார், படம் பரவாயில்ல, பார்க்கலாம். கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக படம் ஓடணும். அந்த அளவுக்கு நல்லா இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் லேக்கா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் ஓகே, பரவாயில்ல. எப்படி நடிச்சிருக்காங்க ஆக்டர் கவின்? கவின் ஆவரேஜ் தான், அவரோட ஆட்டிடியூடு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒன்றும் பெருசா இல்லை, ஓகே ஆவரேஜ். ஆண்ட்ரியா நல்லா பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அவங்க சிம்பிள் ரோல் தான், ரொம்ப மாஸ் காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. கிளைமேக்ஸ் ஆவரேஜ், சாதாரணமா எடுத்திருக்காங்க. ஓகே பரவாயில்ல, பார்க்கலாம். மணி ஹெஸ்ட் மாதிரி எதிர்பார்த்து வராதீங்க, மணி ஹெஸ்ட் வேற, இது வேற, ஆவரேஜ்.